கிச்சன்ல இருக்கக்கூடிய இந்த 5 ஃபுட்ட நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறது மூலியமா நீங்க ஹார்மோன்ஸ அழகா பேலன்ஸ் பண்ணலாம். நம்பர் 1 பழைய சாதம். நைட்டு ஊற வச்சு அந்த சாதத்த நீங்க மார்னிங் அளவா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தயிர் ஊத்தி எடுத்துக்கும்போது உங்க கட் பாக்டீரியா நல்லா அழகா பேலன்ஸ் ஆகும். இதனால ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. உங்க கட்ல இருக்கக்கூடிய சில ஹார்மோன் சப்போர்ட்டிங் இது எல்லாமே அழகா டீடாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது எம்ப்டி ஸ்டொமக்ல நெய் எடுத்துக்கிறது. காலையில நீங்க குட் ஃபேட்ஸோட உங்க டயட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிறது ஃபேட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ராலுங்கிறதுனால இந்த நெய் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் பூஸ்டிங்கா இருக்கும். 3வது நெல்லிக்காய். நெல்லிக்காயில போதுமான விட்டமின் சி இருக்கு. ஸோ ஒரு நெல்லிக்காய் நீங்க எடுத்தாலே போதும் உங்க அட்ரீனல் அண்ட் ஒவேரியன் ஹெல்த்துக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். 4வது சொரக்காய். சொரக்காயை நீங்க ஜூஸா எடுத்துக்கலாம். ஏன்னா இது பயங்கர ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். எக்ஸஸ் எஸ்ட்ரோஜன் இருந்தா அதை கிளியர் பண்றதுக்காகவும் உங்க லிவர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் சொரக்காய் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது மூணுமே உங்க பாடியில் நல்ல ஒரு டீடாக்சிஃபிகேஷன் ப்ரொசீஜரை கொடுக்கும். இதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லை பட்டர் மில்கோட சேர்ந்து எடுத்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் அதை சோக் பண்ணி அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டீஹைட்ரேஷன் மாதிரி அதை த்ரூ அவுட் தி டேவும் நீங்கள் குடிச்சிட்டே இருக்கலாம். வீடியோவை ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் ஹார்மோன்ஸ் அண்ட் ஃபர்டிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.